அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, நம்முடைய நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி கொண்டே போகிறது. பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோர்களும் மிக கவனமாய் இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பத்திரிகை செய்திகளை பார்க்கிற பொழுது உள்ளமெல்லாம் அப்படியே நொறுங்குகிறது. 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகளை பலவந்தமாய் பாலியல் தூண்டல் செய்து ஒன்றுமறியா பிள்ளைகளை எல்லாம் வலுக்கட்டாயமாய் வன்புணர்வு செய்கிற மிக கேடுகட்ட நாடாய் நம்முடைய நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புகிற பொழுது, கல்லூரிக்கு அனுப்புகிற பொழுது தயவு கூர்ந்து இஸ்லாமிய பெற்றோர்கள் மிக கவனமாய் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கையாள கடமைப்பட்டுள்ளீர்கள். யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்கிற கேள்வி கணைகள் நம்மை வலுவாய் தொடுக்குகிறது. சிறுமிகள் என்று கூட பாராமல் வயதுக்கு வந்த பெண் நம்பி ஒரு குழந்தையை அனுப்பினால் கூட கேடுகட்ட சிந்தனை புத்தி கொண்டவர்கள் மோசமாய் நடப்பதை நாம் பார்க்கிறோம். நாட்டின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு கொல்கத்தாவை சார்ந்த ஒரு பெண்ணை மிக கொடுமையாய் கற்பழித்திருக்கிறான். 2 கால்களை உடைத்து, கைகளை உடைத்து, கண்களை உள்ளே பிதுக்கி வெளியே எடுத்து கண்ணில குழி போடுகிற வகையில் மிக கொடுமையாய் கற்பழித்திருக்கிறான். அரெஸ்ட் செய்து கைது செய்து காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பாய் 3 வேளை சோறு போடுகிறார்கள். இதான் நாட்டினுடைய நிலை. ஒவ்வொருவரும் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுபோன்று அயோக்கியர்கள், அக்கிரமக்காரர்கள், சட்டங்களை சரியாக பேணாத அரசாங்கங்கள், இவைகளையெல்லாம் கண்டிக்கிற விதமாகத்தான் நம் ஜமாத்து சார்பாக இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். இப்ராஹிம் நபி எப்படியெல்லாம் அசத்தியவாதிகளை தோலுரித்தார்கள், அசத்தியத்திற்கு எதிராக களம் கண்டார்கள், இணை வைப்பை வேறறுத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பிரச்சாரமாய் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக பிரச்சாரங்கள் செய்து வருகிறோம். இதை கவனத்திலே வைத்து அறச்சீற்றம் கொள்வோம், இஸ்லாத்தை ஆழமாய் உலகறிய செய்வோம் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.